இந்திரா காந்தி மகளை மீட்டெடுத்தால் அரசுக்கு எதிரான அனைத்து சிவில் வழக்குகளும் கைவிடப்படும். தனது முன்னாள் கணவரின் பிடியில் உள்ள தனது மகள் பிரசன்னா டிக்ஷா மீட்கப்பட்டு தன்னிடம் ஒப்படைக்கப்படுவாரேயானால், அரசாங்கம் மற்றும் போலீஸ் துறைக்கு எதிராக தாம் தொடுத்துள்ள அனைத்து சிவில் வழக்குகளையும் கைவிடுவதாக ஒரு முன்னாள் பாலர் பள்ளி ஆசிரியரான இந்திரா காந்தி அறிவித்துள்ளார். அத்துடன் வரும் நவம்பர் 22ஆம் தேதி சனிக்கிழமை கோலாலம்பூர் சோகோவில் இருந்து புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்திற்கு நீதி கேட்டு தாம் மேற்கொள்ளவிருக்கும் ஊர்வலத்தையும் கைவிடுவதற்கு இந்திரா காந்தி தயாராக இருப்பதாக இந்திரா காந்தி நடவடிக்கை குழுவின் தலைவர் அருண் துரைசாமி தெரிவித்துள்ளார். இந்த சட்ட நடவடிக்கைகளும் போராட்டங்களும் ஒரே நோக்கத்தை முன்னிறுத்தி நடத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்திரா காந்தியின் மகள் பிரசன்னா டிக்ஷாவை அவரின் தாயாரிடம் ஒன்று சேர்க்க வேண்டும். இது நடக்குமானால் அரசு மற்றும் போலீஸ் துறைக்கு எதிராக இந்திரா காந்தி மேற்கொண்டு வரும் அனைத்து சிவில் வழக்குகளும் மீட்டுக் கொள்ளப்படும் என்று கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அருண் துரைசாமி தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.